அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட ராஜ்மா குருமா ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எடுக்கிறோமோ ராஜ்மா அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பட்டை கிராம்பு பொடியை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கெட்டியான தயிராக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஓவர் நைட்டு ஃபுல்லாக ராஜ்மாவை நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை நல்லா குக்கர்லேயும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 1, 2 மசிச்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மசிச்சு விடும்போது கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் 1, 2 மசிச்சு விட்டுருக்கேன். இதையும் நம்ம அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட நாங்கள் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய்லாம் சேர்க்காம தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராஜ்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நல்லா சாஃப்டாக சப்பாத்தியும் போட்டு ராஜ்மா கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.